சங்க காலத்துக்குரிய மறுபெயர்கள் எவை? 1. இயற்கை நெறிக்காலம். 2. மூவேந்தர் காலம். 3. வீரயுகம். சங்கம் என்பது அறிஞர் அறவோர் கூடி அமைக்கும் அமைப்பாகும். புலவர்கள் தமது ஆக்கங்களை சங்கங்களில் வைத்து ஆராய்ந்ததன் விளைவாக சங்ககாலம் என பெயர் வர காரணமாயிற்று. பழந்தமிழ்நாட்டில் 3 தமிழ் சங்கங்கள் இருந்ததாக இறையனார் அகப்பொருள் உரையனூடாக அறிய முடிகின்றது. 1. முதற்சங்கம். 2. இடைச்சங்கம். 3. கடைச்சங்கம். என்ற வரன்முறையில் பாண்டியர் தமிழை வளர்த்ததாக அறியப்படுகிறது. இதனை பாண்டி தன்னாடுடைத்து நல்ல தமிழ் என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். சங்க காலத்தில் நிலவிய முச்சங்கங்கள் பற்றி குறிப்பிடுக. முதற்சங்கம். முதற்சங்கம் தென்மதுரையில் அமைக்கப்பட்டிருந்தது. காய், சின, வழுதி முதல் கடுங்கோன் வரை இச்சங்கத்தை ஆதரித்து வளர்த்த அரசர்களாக அறியப்படுகின்றனர். இச்சங்கத்தில் அகத்தியர், முரஞ்சியூர், முடிநாகலாயர், நிதியின் கிழவர் முதலிய புலவர்கள் வாழ்ந்ததாகவும் இவர்களால் முழு நாரை, முதுகு குறுகு, அகத்தியம், களரியா விரை முதலான நூல்கள் இயற்றப்பட்டதாக அறியப்படுகிறது. 2. இடைச்சங்கம். முதற்சங்க காலத்தில் ஏற்பட்ட கடல்கோள்களினால் தலைநகரம் தென்மதுரையில் இருந்து கடாபுரத்துக்கு மாற்றப்பட்டது. இதுவே இடைச்சங்கம் என அழைக்கப்பட்டது. இடைச்சங்க காலத்தில் தொல்காப்பியர், வெள்ளூர் காப்பியன், சிறுபாண்டரங்கள், மாறன், கிரந்தை முதலான புலவர்களால் தமிழ் வளர்க்கப்பட்டது. இக்காலத்தில் குருகு வெண்டாளி, வியாழமாலை, பெருங்களி முதலான நூல்கள் இயற்றப்பட்டதாக அறியப்படுகின்றது. 3. கடைச்சங்கம். மீண்டும் ஒரு கடல்கோளினால் கபாடபுரத்தில் இருந்த தமிழ்ச்சங்கம் தற்போதைய மதுரை நகர் அமைந்துள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டது. இதுவே கடைச்சங்கம் என அழைக்கப்பட்டது. இக்காலத்திலே கபிலர், பரணர், நக்கீரர் முதலான தலைசிறந்த புலவர்களால் தமிழ் வளர்த்தெடுக்கப்பட்டது. இக்காலத்திலேயே 8 தொகை, 10 பாட்டு முதலான தொகை நூல்கள் எழுந்தன. சங்க காலத்தில் நிலவிய அரசியல் சமுதாய நிலை பற்றி சுருக்கமாக குறிப்பிடுக. பழந்தமிழ்நாடு வடவேங்கடம் முதல் தென்குமரியீராக உள்ள நிலப்பரப்பை கொண்டிருந்தது. சேர, சோழ, பாண்டியர் என்ற மூவேந்தரும் பாரிகாரி முதலான குறுநில மன்னர்களும் அறநெறி தவறாது தமிழகத்தை ஆட்சி செய்தனர். நிலப்பரப்பு பரந்து பட்டிருந்தமையால் பல்வேறு பிரதேசங்களில் குல மரபு குழுக்கள் தோன்றி அவை ஒன்றுடன் ஒன்று மோதி வென்றவை அரசியல் ஆதிக்கம் பெற்றன. பேரரசர்களின் வலிமையிலும் பார்க்க குல மரபு குழுக்களைச் சார்ந்த குறுநில மன்னர்களின் வலிமை மேம்பட்டிருந்த சந்தர்ப்பங்களும் இருந்தன. பேரரசோ குறுநில அரசோ குடிமக்களின் எண்ணங்களுக்கேற்பவே ஆட்சி செய்தனர். உலகத்தின் உயிர் போல அரசு மதிக்கப்பட்டதாக நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகு எனவரும் புறநானூற்று பாடல் வரிகள் இதனை குறிப்பிடுகின்றன. சங்ககால சமூக நிலையை எடுத்துரைக்கும்போது அவர்களது வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த 5 வகை நிலங்களின் புவியியல் நிலைக்கேற்ப அமைந்திருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பனவே 5 வகை நிலங்களாகும். இந்நிலங்களில் வாழ்ந்தோர் முறையே குரவர், ஆயர், உழவர், பரதவர், மறவர் என அழைக்கப்பட்டிருந்தனர். நில அமைவிற்கேற்பவே அவர்களது தொழில் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனினும் கடல் கடந்த நாடுகளான சிரியா, பபிலோனியா, எகிப்து போன்ற நாடுகளுடன் வியாபாரத் தொடர்புகளையும் மேற்கொண்டிருந்தனர். முசிறி, தொண்டி, கொர்க்கை முதலிய துறைமுகங்கள் வளர்ச்சி பெற்றிருந்தன. தொலமையின் பூகோள விவரணம் என்ற நூலில் தமிழகம் பற்றிய செய்திகள் இடம்பெற்றதனூடாக அக்கால சமூக நிலையை ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். சங்ககால சமுதாய மக்களது வாழ்க்கையில் ஒரு வரையறை கட்டுப்பாடு இருந்ததாக அறிய முடியவில்லை. காதலும் போரும் சமூகத்தின் உயிர்நாடியாக இருந்ததை அக்கால இலக்கியங்கள் கூறுகின்றன. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பிரிது ஆகுவதாயின் என வரும் நற்றிணை பாடல் வரியும், களிறறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என வரும் புறநானூற்று பாடல் வரியும் இதற்கு சான்று பகரும். சங்ககால இலக்கியங்களை வகைப்படுத்தி காட்டுக. 1. பொருள் மரபு. 1.1 அகத்திணை நூல்கள்: அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. 1.2 புறத்திணை நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை,
சிறு பாணாற்றுப்படை, பெரும் பாணாற்றுப்படை, மலைப்படுகடாம், கூத்தராற்றுப்படை, மதுரை காஞ்சி, புறநானூறு, 10 1.3 அகமும் புறமும் சார்ந்தது. பரிபாடல் பட்டினப்பாலை 1.4 திணை வகுப்பதில் முரண்பாட்டிற்குரியது நெடுநல்வாடை. 2 செய்யுள் மரபு. 2.1 இலக்கிய வடிவம். 2.1.1 தனிப்பாடல், குறும்பாடல் குறுந்தொகை, நெடும்பாடல் அகநானூறு. 2.1.2 ஆற்றுப்படை என்ற இலக்கிய வடிவம். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. 2.1.3 தொடர்நிலை செய்யுள் அமைப்பு. 10 ஐங்குறுநூறு. 2.2 யாப்பு வடிவம். 2.2.1 அகவல் அல்லது ஆசிரியம். கலித்தொகை, பரிபாடல் தவிர்ந்த ஏனைய நூல்கள். 2.2.2 வஞ்சி, புறநானூறு, மதுரை காஞ்சி. 2.2.3 கலிப்பா, கலித்தொகை. 2.2.4 பரிபாட்டு, பரிபாடல். சங்ககால அகத்திணை இலக்கியங்களின் தனித்துவமான பண்புகளை குறிப்பிடுக. ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தம்முள் கூடிய கூட்டத்து துய்த்த இன்பம் இத்தன்மையானது என புலப்படுத்த முடியாத அகவயமான உணர்வு அகம் எனப்படும். அது அன்பின் ஐந்திணை எனப்படும் அன்புடை காமமாகிய ஐவகை காதர் ஒழுக்கங்கள் கைக்கிழை பெருந்திணை என 7 வகையான இயல்புடையது. அன்பின் ஐந்திணைக்கு இன்ன பொருளை இவ்வாறு பாட வேண்டுமென்ற முதல் கரு உரி என்ற புலனெறி வழக்கின் அடிப்படையில் தோன்றியது. அன்பின் ஐந்திணைக்குரிய ஒழுக்கங்களாக குறிஞ்சிக்குப் புணர்தலும், முல்லைக்கு இருத்தலும், மருதத்திற்கு ஊடலும், நெய்தலுக்கு இரங்கலும், பாலைக்குப் பிரிதலும் என குறிப்பிடப்பட்டிருந்தன. அகத்திணைக்குரிய காதற் பாடல்களில் தலைவன் தலைவி பெயர் சுட்டப்படுவதில்லை என்ற வரையறை பின்பற்றப்பட்டது. அன்பின் ஐந்திணைக்குள் அடங்காதவை கைக்கிழை பெருந்திணை என வகுக்கப்பட்டிருந்தன. கைக்கிழை என்பது ஒரு தலை காதல் எனப்படும். அது 3 வகைப்படும். 1 பருவமடையாத பேதை ஒருத்தியைக் கண்டு காதல் கொண்டு அவளைப் பற்றியெல்லாம் சொல்லி இன்புறுதல். 2 ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் கூடும் கூட்டத்திற்கு முன் நிகழும் காட்சி, ஐயம், தெளிதல், தேரல் என்னும் 4 வகை நிகழ்வு. 3 ஏறு தழுவுதல் காரணமாக நிகழும் மனமுறைகள். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். ஒருவன் ஒருத்தியிடம் மிக்க காதல் கொண்டு அவளை அடையப் பெறாமல் மடல் ஏறுதல் வரைபாய்தல் மூலம் தன்னை மாய்த்துக் கொள்ளுதலாகும். அகத்திணை பாடல்கள் நாடக வழக்கினையும் உலகியல் வழக்கினையும் கொண்டிருந்ததால் அவை பாத்திரக் கூற்றுக்களாக அமைந்திருந்தன. தலைவன் கூற்று, தலைவி கூற்று, பாங்கன் பாங்கி கூற்று என காணப்பட்டன. அகத்திணை பாடல்கள் இயற்கையோடு ஒட்டிய உள்ளுரை உவமைகளை கொண்டிருந்தன. உதாரணமாக குறுந்தொகைச் செய்யுளில் திருமணத்தின் அவசியத்தை வலியுறுத்தும்போது தோழி சிறு கோட்டு பெரும்பணம் தூங்கிய வாங், இவள் உயிர் தவ சிறிது காமமோ பெரிது என தலைவனுக்கு கூறும் பகுதியை குறிப்பிடலாம். 6 சங்ககால புறத்திணை இலக்கியங்களின் பண்புகளை எடுத்துக்காட்டுக. புறத்திணை என்பது நிலவழி அனுபவ தேடலின் கூடிய குடும்ப வாழ்க்கைக்கு புறவயமான உணர்வுகளைக் கொண்டது. வீரம், கொடை, வெற்றி, போர், ஆழ்வினை போன்றவற்றை குறித்து நிற்கிறது. பெயர் சுட்டி பாடும் காதற் பாடல்களும் புறத்திணையின் பார்ப்படும். பழந்தமிழ் மக்களின் புறவாழ்வில் முக்கியத்துவம் பெற்ற வலிமையோடு தொடர்பான போரியல் அம்சங்களும் ஐவகையாக கூறப்படும். 1 குறிஞ்சியினது புறம் வெற்றி, அது ஆணிரைகளை கவர்தல். 2 முல்லையினது புறம் வஞ்சி, அது பாசறை அமைத்து போர் செய்தல். 3 மருதத்தினது புறம் முழிங்கை, அது கோட்டைகளை அழித்தலும் பாதுகாத்தலும். 4 நெய்தலினது புறம் தும்பை, அது இறுதிவரே போராடல். 5 பாலையினது புறம் வாகை, வாகை வெற்றியின் அடையாளம். இவை தவிர காஞ்சித்திணை, பாடான் திணை என 2 திணைகள் உள்ளன. 1 காஞ்சித்திணை செல்வம், இளமை, யாக்கை ஆகியவற்றின் நிலையாமையை கூறுவது. 2 பாடான் திணை அரசர்களின் கொடை, தன்னலி, நட்பு, வீரம், வெற்றி, ஆட்சி சிறப்பு போன்ற சீரிய குணங்களை எடுத்துரைப்பதாகும். புறத்திணை பாடல்களில் அறக்கருத்துக்கள் செவியறிவு உறுத்தலாகவும் பொருண்மொழி காஞ்சியாகவும் அரசர்களை நன்னெறிப்படுத்துவனவாக அமைந்திருந்தன. அறநெறி பிறழாத அரசாளும் நாட்டில் கோள்கள் பிறழாது வளம் கொழிக்க செய்யும் என மதுரை காஞ்சி கூறுகின்றது. புறத்திணை பாடல்களில் ஆற்றுப்படை இலக்கியங்கள் அரசர்களின் புகழ்பாட ஒரு உத்தியாக கையாளப்பட்டது.
உதாரணமாக பெரும்பானாற்றுப்படை இளந்திரையனையும் பொருணராற்றுப்படை கரிகாலனையும் புகழ்ந்து பாடுகின்றன. சங்ககால இலக்கியங்கள் அகம் புறம் என பகுக்கப்பட்டமைக்கான அடிப்படையினை ஆலேக. சங்ககால சமுதாயத்தில் காணப்பட்ட போர் ஆர்வமும் கட்டற்ற காதல் உணர்வும் சங்ககால மக்களின் வாழ்நெறியிலும் இரண்டர கலந்திருந்தமையால் போரும் காதலும் பழந்தமிழ் இலக்கியத்தில் முதன்மை இடத்தை பெற்றன. உள்ளத்து உணர்வோடு தொடர்புபட்டமையால் காதல் அகம் எனப்பட்டது. போரும் பிற உலகியல் அம்சங்களும் புறவயமானவை என்பதால் புறம் என்று கூறப்பட்டது. ஆகவேதான் சங்க இலக்கியங்கள் அகத்திணை புறத்திணை என பாகுபடுத்த இத்தகைய நிலைமை அடிப்படையாக இருந்தது. காதலையும் போரையும் குறித்த செய்திகள் இயற்கையோடு கூடிய ஐவகை நில பாகுபாடுகளுடன் தொடர்புபட்டிருந்தன. குறிப்பிட்ட நிலப்பகுதிகளும் ஒழுக்க வடிவங்களும் அந்தந்த நிலப்பகுதிகளுக்கே உரித்தான தாவரங்களின் பெயர்களினாலும் பூக்களின் பெயர்களினாலும் அழைக்கப்பட்டன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அகத்திணை என்றும், வெட்சி, வஞ்சி, ஒழிங்கை, தும்பை, வாகை புறத்திணை என்றும் பாகுபடுத்தப்பட்டது. எனவே அக்காலத்தில் இயற்கையில் இருந்த ஈடுபாடு இப்பாகுபாட்டிற்கு அடிப்படையாக இருந்தது. இன்ன பொருளை இவ்வாறு கூற வேண்டுமென்ற சில விதிமுறைகளும் அக்காலத்தில் வகுக்கப்பட்டிருந்தன. குறிஞ்சிக்கு புணர்தலும், முல்லைக்கு இருத்தலும், மருதத்திற்கு ஊடலும், நெய்தலுக்கு இரங்கலும், பாலைக்கு பிரிதலும் காதல் ஒழுக்கங்களாக வகுக்கப்பட்டன. இதுபோல ஐவகை நிலங்களுக்கிடையிலான மக்கள் வலிமையோடு தொடர்புடைய போர் முறைகளிலும் மரபு பின்பற்றப்பட்டிருந்தது. எவரது பெயரையும் சுட்டிக் கூறாத அகவய உணர்வுகளை புலப்படுத்தும் பாடல்கள் அகத்திணை என்னும் வகையுட் சேர்க்கப்பட்டன. நாட்டார் இலக்கியத்தில் இடம்பெறும் காதல் பாடல்களிலும் பெயர் சுட்டும் வழக்கம் இல்லை. பெயர் சுட்டும் பாடல் புறத்திணை என்றும் பாகுபடுத்தப்பட்டது. கைக்கிளை, பெருந்திணை, பாடாந்திணை, காஞ்சித்திணை என்பவற்றை விளக்குக. அகத்திணை மரபில் அன்பின் ஐந்திணைக்குள் அடங்காதவை கைக்கிளை பெருந்திணை என்று கூறப்பட்டது. கைக்கிளை என்பது ஒருதலை காமம் என பொருள்படும். ஆண் அல்லது பெண்ணிடம் ஒருதலையாக ஏற்படும் காதலை குறிக்கின்றது. அதில் 3 வகைகள் உள்ளன. பருவமடையாத பேதையொருத்தியைக் கண்ட ஆடவன் அவள் மீது காதல் கொண்டு அவளைப் பற்றி பலவாறாக தனக்குள்ளே சொல்லி இன்புறுதல். ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் எதிர்ப்பட்டு கூடும் கூட்டத்திற்கு முன் தலைவனிடம் நிகழும் காட்சி ஐயம், தெளிதல், தேரல் என்னும் 4 செய்திகள். ஏறு தழுவுதல் காரணமாக நிகழும் மனமுறைகள். ஐங்குறுந் நூற்றிலுள்ள கிழவர்க்கு உரைத்த 10 என்னும் பகுதியிலும் கலித்தொகையிலும் சில பாடல்களில் கைக்கிளை மரபு இடம்பெற்றுள்ளது. பெருந்திணை, பெண் மீது ஏற்படும் பொருந்தா காதலை பெருந்திணை என்று குறித்தனர். ஒருவன் ஒருத்தியிடம் மிக்க காமமுடையவனாகி அவளை அடையப் பெறாமல் மடலேறுதல், வரை பாய்தல் மூலம் தன் உயிரை மாய்த்து கொள்ளுதலை குறிக்கும். பாடாந்திணை, பாடத்தக்க ஆடவரின் சிறப்பியல்பு பாடாந்திணையாக கொள்ளப்பட்டது. அரசியல் தலைவர்களின் தோற்ற பொலிவு, குணநலன்கள், குலமரபு, அவர்களது செயற்பாடுகள் அனைத்தையும் கூறுவதே பாடாந்திணை. இவை மாத்திரமன்றி அறிவுரை கூறுவனவும் வாழ்த்துக்களை தெரிவிப்பனவாக அமைந்த பாடல்களும் பாடாந்திணையில் அடங்கும். புலவர்கள் அரசரின் புகழ் பாடும் பிரஜாரகர்களாக காணப்பட்டனர். காஞ்சித்திணை, காஞ்சித்திணை என்பது யாக்கை, செல்வம், இளமை முதலியவற்றின் நிலையாமையை எடுத்துக் கூறி நன்னெறியிற் செல்லுமாறு அறிவுறுத்தி விளக்குவதாகும். தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் திங்கட்புத்தேல் திரிதலும் உலகத்து என்ற புறநானூற்று வரிகள் இங்கு குறிப்பிடத்தக்கன. ஆண்பார் காஞ்சி, பெண்பார் காஞ்சி என 2 வகைப்படுத்தி பாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது.